கண்மணி அன்புடன் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். கண்மணி கிட்ட வந்து வெண்ணிலாவும் ராஜேஸ்வரியும் ரொம்பவே கிண்டலா கேலியுமா பேசிட்டு இருக்காங்க. நீ இடியப்பம் புளிய மட்டும்தான் லாக்கி, நீ எல்லாம் போய் என்ன செய்ய போற, ஏது பண்ண போறேன்னு சொல்லிட்டு பயங்கரமா கிண்டல் பண்ணி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இது கேட்டதும் கண்மணி எந்த பதிலும் பேசுறதே இல்ல, அமைதியா வியாபாரத்தவை கவனிச்சிட்டு இருக்காங்க. உடனே வெளியில வந்து, பாத்தீங்களா பாட்டி, இவளுக்கு திமிர பாத்தீங்களா, நம்ம இப்படி உட்கார்ந்து இவள கண்டபடி பேசுறோம், சேலஞ்ச் பண்றோம், ஆனா எதுக்குமே பதில் சொல்லாம எப்படி சிலை மாதிரி நின்றுட்டு இருக்கான்னு பாத்தீங்களா நல்லா சொல்லிட்டு கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இத கேட்டதும் அதுக்கும் தேன்மொழி வந்து, என்ன கண்மணி, அவங்க இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறாங்க, நீ என்னடானா அமைதியாவே இருக்கன்றாங்க. பாட்டி, இவளால அமைதி மட்டும்தான் செய்ய முடியும், வேற எதுவுமே பண்ண முடியாது. நாளைக்கு பாருங்க, போலீஸ் வந்து அடுத்த நிமிஷமே இந்த கடையை தூக்கி போட்டு போறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நடு ரோட்ல நின்று பிச்சை தான் எடுக்க போறாங்க இவங்க நல்லா சொல்லி பயங்கரமா கிண்டல் பண்ணி பேசிட்டு, வாங்க பாட்டி போகலாம், இவ எப்படி பிச்சை எடுக்க போறா, அதை நம்ம பார்க்க போறோம்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க. இப்போ நம்ம கண்மணி எதுக்கு தேன்மொழி நீ இந்த அளவுக்கு வந்து உணர்ச்சி வசப்பட்டுன்னு சொல்லி கேக்குறாங்க. கண்மணி, எப்பவுமே நீ அமைதி இருக்க மாட்டேன், உன்னை எதிர்த்து பேசினா கண்டிப்பா நீ அவங்கள எதிர்த்து பேசுவ. இப்ப என்னடானா இந்த அளவுக்கு நீ அமைதியா இருக்க, இத பார்க்கும்போது நீயான்றது எனக்கு சந்தேகமா இருக்கு, ஏன் இவ்வளவு அமைதியா இருக்குன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. கொலைக்கிற நாய் கொலைச்சிட்டே தான் இருக்கும், அதுக்கு ரெஸ்பான்ஸ் எல்லாம் ஏன் பண்ணணும், அவங்க வந்து நாய் மாதிரி கொலைச்சிட்டு போனாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க பேசிட்டு போனது எனக்கு இப்பதான் ரொம்பவே வந்து அறிவுக்கண் திறந்த மாதிரி இருக்கு. என்ன சொல்ற, உனக்கு தெரியல, என்னுடைய ஃப்ரெண்ட் ஜீவா ஆமா வந்திருந்தாங்க, அவங்களுடைய பார்ட்னர்ஷிப்ல ஜாயின் பண்ண சொன்னாங்க அவங்களுடைய ஹோட்டல்னு சொல்றாங்க. அதுக்கு நான் யோசிச்சுட்டு இருந்தேன், கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறலாம்னு சொல்லிட்டு. ஆனா இவங்க இப்படி பேசிட்டு போனதுக்கு அப்புறம் எப்படியாவது அந்த கம்பெனியை நல்லபடியா ரன் அவுட் பண்ணணும், அதுக்கு ஜீவா கூட பார்ட்னர்ஷிப்ல நான் சேரதா முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இப்ப கண்மணி சொல்றாங்க. இதை கேட்ட தேன்மலை, கையை கூட, நீ இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கணும்ன்றதுதான் என்னுடைய ஆசை, கெட்டதுலயும் ஒரு நல்லது மாதிரி இவங்க வந்து உன்னை அசிங்கப்படுத்திட்டு அவமானப்படுத்திட்டு போனது நான் நினைச்சு நீ ரொம்பவே சந்தோஷத்துல இருக்க போலன்னு சொல்லி ரொம்பவே ஹாப்பியா வந்து ஆகுறாங்க. இப்ப கண்மணி நேரா வீட்டுக்கு போறாங்க. நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், இந்த முடிவுல உங்களுக்கு சம்மதம்னா சொல்லுங்க, இல்ல நீ இப்படி ஒரு முடிவு எடுத்ததுல எங்களுக்கு சம்மதம் இல்லைன்னா இந்த ஒரு விஷயத்த நான் கைவிட்டுறேன்னு சொல்லிட்டு ஜீவா கூட பார்ட்னர்ஷிப்ல வந்து சேர்றதுக்கான முடிவை தான் வந்து நம்ம கண்மணி சொல்றாங்க. இதை கேட்டதும் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீ இப்படி ஒரு முடிவு எடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு, அதனாலதான் நீ இப்படி கேட்பன்றதுக்காக நாங்க அமைதியாக இருந்தோம், நீ நல்ல முடிவு எடுத்திருக்க கண்மணி, உன் மனசுக்கு நீ மேல மேல போயிட்டே இருப்பேன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. உடனே தேன்மொழி, இன்னைக்கு நாங்க பிரியாணி வித்துட்டு இருந்தோமா, அப்ப அந்த வெண்ணிலாவும் அந்த வெண்ணிலா கூட அந்த கிளவி வந்துச்சு, ரெண்டு பேரும் என்னமா பேச்சு பேசினாங்க, நீ நடு ரோட்ல பிச்சு தாண்டி எடுக்கணும், இடியப்ப புழிஞ்சு ஒரு நாளைக்கு 500 1000 தான் நீ சமாளிக்க முடியும், நீ எல்லாம் எங்களுக்கு போட்டியா வர முடியுமான்னு சொல்லி அந்த பேச்சு பேசினாங்க. கண்மணி அமைதியாவே இருந்தா, எனக்கா அந்த அளவுக்கு கோபம் வந்தது. கடைசியில கண்மணி ஒரு டெஸ்ட் கொடுத்தா, அந்த ஹோட்டலை ரன் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அதை கேட்கும் போதுதான் எனக்கு சந்தோஷமா இருந்ததுன்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. கண்மணி, நீ அவங்க பேசினதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காத, அவங்க அப்படிதான் வயசானவங்க பேசுறதெல்லாம் ஒரு விஷயமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இல்ல, அவங்க முன்னாடி நான் ஜெயிச்சு காட்டணும்னு ஒரு வைராக்கியத்தோட இருக்கேன், கண்டிப்பா நான் ஜெயிச்சு காட்டுவேன், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி ரொம்பவே போல்டா வந்து கண்மணி முடிவு வந்து எடுக்கிறாங்க. அடுத்த ட்ராக்கா வந்து நம்ம அன்பு எந்தெந்த ஹோட்டல்ஸ்க்கோ ஏறி அவங்களுடைய கிளவுட் கிச்சனை பத்தி எல்லா எக்ஸ்பிளைனும் பண்ணாலும் எல்லாருமே அன்புவோட எக்ஸ்பீரியன்ஸை தான் பாக்குறாங்க. அன்பு வந்து ராஜேஸ்வரி கிளவுட் கிச்சன்ல ஒன் ஆஃப் த பார்ட்னர், அவரு செஞ்ச பிரியாணில தான் பள்ளி கற்பாம்பூச்சி இந்த மாதிரி எல்லாம் இருந்தது, இவரை நம்பி எப்படி நம்ம வந்து கொடுக்க முடியுன்ற மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப கரெக்டா நம்ம ஜீவாவை மீட் பண்றாங்க. ஜீவா வந்து, உங்களுடைய ஐடியாஸ் எல்லாமே புதுசா இருக்கு, என்னுடைய ஒன் ஆஃப் த பார்ட்னர் கண்மணி இருக்காங்க, அவங்க கூட சேர்ந்து பேசி எல்லாமே ஓகே பண்ணிடலன்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் எல்லாமே கொடுத்துடுறாங்க. அன்புக்கு இது பயங்கர சந்தோஷமா இருக்கு. நான் பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்ல எல்லாமே நிறைய விஷயம் வந்து நான் பார்த்திருக்கேன் பண்ணியிருக்கேன், ஆனா அவங்க எல்லாருமே என்ன நம்பாத போது நீங்க என்ன நம்பி நீங்க எனக்காக ஆர்டர் கொடுத்துருக்கீங்க, சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு அன்பு வந்து ஜீவாவுக்கு தேங்க் பண்றாங்க.
அடுத்த நாள் நம்ம கண்மணி வந்து ஜீவாவோட ஆபீஸ்க்கு போறாங்க. அங்க கிளவுட் கிச்சன்ஸ் எல்லாமே பார்க்க ஒரு மாதிரி இருக்கு. என்ன ஜீவா, இது எல்லாமே ஹோல்டா இருக்கு. இதெல்லாமே இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், கொஞ்சம் செலவாகுன்றாங்க. அதுக்கு என்ன, இருக்கிற கடன்ல இன்னும் கொஞ்சம் கடன் வாங்க போறோம். எனக்கு நம்பிக்கை இருக்கு கண்மணி, உன்னை ஒன் ஆஃப் த பார்ட்னரா நான் சேர்த்துக்கிட்டேன்ல, கண்டிப்பா நல்ல பேர் கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பேசுறாங்க. சரி சரி, இதெல்லாம் மாத்தணும். வந்து இந்த ஹோட்டல்ல இருக்க செஃப் எல்லாமே பார்க்கணும்னு சொல்லிட்டு கண்மணி வந்த வேலைக்கு தரமா இறங்கி எல்லா வேலையுமே பார்த்துட்டு இருக்காங்க. இது பார்த்தா ஜீவாவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஜீவாவோட அம்மாவுக்கும் சந்தோஷமா இருக்கு. எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுடா, கண்மணி எப்ப காலை வச்சாலும் அப்பத்துல இருந்து எல்லாமே நல்லதா நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சே. கண்டிப்பா இந்த கிச்சன் ரொம்பவே பாப்புலரா ஹிட் ஆக போகுது, இந்த ஹோட்டல் சூப்பரா ஹிட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா வந்து பேசிக்கிட்டெல்லாம் இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு அன்பு வராங்க. அன்புவை பார்த்ததும் கண்மணிக்கு ரொம்பவே ஷாக்கிங் ஆகுது. இருந்தாலும் கண்மணி அதை கண்டுக்கிறதே கிடையாது. ஜீவா வந்து, இங்க பாரு, இவர் தான் நம்ம புதிய ரெஸ்டாரண்டோட மேனேஜர்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. ஓ அப்படியா, சரி சரின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம கண்மணி வந்து எல்லாமே மாறி மாறி அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அன்புக்கா, இவளுக்கு கீழே நம்ம வேலை பார்க்கணுமா, நம்ம ஏன் இவளுக்கு கீழே வேலை பார்க்கணும், நம்ம வேலையை ரிசைன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அன்பு நினைக்கிறாங்க. உடனே அன்பு நினைச்சு பாக்குறாங்க, இல்லையே, இவளுக்கு பயந்துகிட்டு நம்ம ஏன் நம்மளுக்கு கிடைச்ச வேலையை விடணும். அன்பு, எத்தனை ஹோட்டல்ஸ்ல நீ ஏறி இருக்க, யாருமே உனக்கு சான்ஸ் கொடுக்காத போது இந்த ஜீவா வந்து சான்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பா அவருக்கு ப்ரூவ் பண்ணு, நீ யாரு எப்படிப்பட்டவன்றத ப்ரூவ் பண்ணு. அந்த வெண்ணிலா முன்னாடி நீ திரும்பவும் தோத்து போக கூடாது, நீ நிமிர்ந்து நிக்கணும்னு சொல்லிட்டு அன்புக்குள்ளவே வந்து சேர் அப் பண்ணிக்கிறாங்க. இப்ப நம்ம அன்பு கண்மணி ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் யாரு என்னன்றது தெரியாத மாதிரிதான் எல்லார்கிட்டயுமே காட்டிட்டு இருக்காங்க. உடனே அன்பு வந்து, நீ எங்க இருக்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதை கேட்க, நீங்க யாரு, நான் எங்கனாலும் இருப்பேன், எப்படினாலும் பண்ணுவேன், என்னனாலும் பண்ணுவேன், அது ஏன் இஷ்டம், அதை கேட்க நீங்க யாருன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பேச, உடனே அன்பு எதுவுமே பேசுறது இல்ல. இன்னமும் அவளுக்கு திமிரு விட்டு போயிருக்கா பாருன்னு சொல்லிட்டு அன்பு வந்து கோபப்பட, இப்ப அன்பு வந்து சரியா சாப்பிடாம ரொம்பவே தீவிரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவருக்கு வந்து சுகர் இருக்குன்றத மறந்துட்டு அதுக்கான இன்ஜெக்ஷன் கூட எடுத்துக்காம, உடனே நம்ம கண்மணிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, இவர் இந்நேரத்துக்கு இன்சுலின் எடுத்துருக்கணுமே, ஏன் எடுத்துக்கலன்னு சொல்லிட்டு இப்ப வந்து செஃப்பை வர வச்சு அவரு இன்சுலின் போடணும், இந்த டேப்லெட் போடணும், அதெல்லாமே அங்க இருக்கு பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அன்பு கிட்ட இதை வந்து சொல்ல, அன்புக்கா கண்மணி மேல இருக்கிற பாசம் அப்படியே எட்டி பார்க்குது. உடனே நம்ம கண்மணி சொன்னதை நம்ம ஏன் கேட்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, இல்ல நம்ம உடம்பு நமக்கு முக்கியம், நம்ம தொழில 1008 தப்பு நடந்திருந்தாலும் நம்ம நல்லா இருந்தாதான் அடுத்த கட்ட வேலையையே பார்க்க முடியுன்ற அளவுக்கு நம்ம அன்பு யோசிச்சு அந்த இன்சுலினும் போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் டேப்லெட்டும் போட்டுக்கிறாங்க. இப்ப அன்புக்கு இதுன்னு சொல்லிட்டு வேலைக்கு சாப்பாடு எல்லாமே வந்துட்டு இருக்கு. இத பார்த்ததும் அன்புக்கு கண்மணி மேல ரொம்பவே வந்து கோவம் வந்து, என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ பண்ண தப்பெல்லாம் மறந்துடுவேன்னு சொல்லிட்டு தான் இப்படி என்ன நீ கவனிச்சிட்டு இருக்கியா, நீ எப்படி இந்த ஹோட்டல்ல இருக்கியோ அந்த மாதிரிதான் நானும் இந்த ஹோட்டல்ல ஒரு ஒர்க்கரா இருக்கேன், அவ்வளவுதான் சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க. இத கேட்டதும் கண்மணி, ஹலோ, போதும் நிறுத்துங்க, என்ன விட்டா உங்க இஷ்டத்துக்கு ஓவரா பேசிட்டு போயிட்டே இருக்கீங்க, என்ன உங்களுக்கு பிரச்சனை சொல்லுங்க, என்ன உங்களுக்கு பிரச்சனை, நீ எதுக்காக எனக்காக இன்சுலின் எடுத்துட்டு வந்த, அதே மாதிரி எதுக்காக எனக்கு நீ டேப்லெட் கொடுத்த, அதை சொல்லுன்றாங்க. இது எல்லாமே உங்களுடைய அம்மா உங்களுக்காக அனுப்பி விட்டது, உங்களுடைய உயிரை பத்தியும் உங்களை பத்தியும் நீங்க கவலைப்படுறீங்களோ இல்லையோ, உங்களுடைய அம்மா கவலைப்படுறாங்க, இது எதுவுமே நான் கொடுக்க கிடையாது, பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அதோட டேப்லெட்டு பிரிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிவகாமி தான் அனுப்பி வச்சிருப்பாங்க. உடனே அன்புக்கு சிவகாமி கால் பண்றாங்க. அன்பு, நீ என்னதான் வெளியே இருந்தாலும் உன் உடம்ப பத்தி கொஞ்சமாவது கவலைப்பட அன்பு, இது எல்லாமே கண்மணி காலில் விழாத குறைய கெஞ்சு கேட்டு நான் தான் வேலைக்கு கொடுக்க சொன்னேன், அவளும் எனக்காக மட்டும்தான் இதை செஞ்சா, அதை வச்சு அவகிட்ட சண்டெல்லாம் போடாதடான்னு சொல்லிட்டு இப்ப நம்ம சிவகாமி பேசிட்டு இருக்காங்க. மா, நான் தான் இந்த வீட்டை விட்டு வந்துட்டேன்ல, என்ன பாத்துக்க எனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உன்னை பாத்துக்க உனக்கு தெரியும், நான் இல்ல நல்லா சொல்லலடா, இருந்தாலும் பெத்தவளுடைய பாசத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அன்புன்னு சொல்லிட்டு இப்ப சிவகாமி சொன்னதும், சரிம்மா சரி, நான் புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அன்பு வந்து கண்மணி கிட்ட வந்து மன்னிப்பு கேக்குறாங்க. சாரி, உண்மை என்ன எதுன்றது தெரியாம நான் வந்து உன்கிட்ட ஓவரா பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடுன்றாங்க. உங்களுக்கு தான் எப்பவுமே எது உண்மை எது பொய் எது நாடகம் எது உண்மையான பாசன்றதெல்லாம் எதுவுமே தெரியாதே, அப்படி இருக்கும்போது நீங்க பேசினதெல்லாம் நான் ஒரு விஷயமாவே எடுத்துக்கல, விடுங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கண்மணி கிளம்பி போயிடுறாங்க. இப்ப அன்பு வந்து கண்மணி நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க.
கண்மணி அன்புவை மாங்கன்னு கவனிச்சுக்கிட்டது, வேலைக்கு டேப்லெட்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்ததுன்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு அன்பு ஒரு பக்கம் ஃபீல் பண்ண, கண்மணியும் அதே மாதிரிதான் ஃபீல் பண்றாங்க. உடனே கண்மணி யோசிக்கிறாங்க, இங்க பாரு கண்மணி, உன்னுடைய ஒட்டுமொத்த குறிக்கோளும் என்ன தெரியுமா? நீ எப்படி இந்த பிசினஸ டெவலப்மெண்ட் பண்ணி அடுத்த கெட்ட லெவலுக்கு நீ எப்படி போக போற, உன்னை நீ எப்படி ப்ரூவ் பண்ணிக்க போறன்றதுல மட்டும்தான் உன்னுடைய கான்சென்ட்ரேஷன் இருக்கணும். இனி எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது. அன்புக்கோ பாசத்துக்கோ வெறுப்புக்கோ எதுக்கும் இடம் கொடுக்க கூடாது. யாரெல்லாம் உன்னை பார்த்து ரோட்ல இடியப்பம் விற்கிறவளோட பொண்ணுன்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாரும் வாய் பொழுந்து உன்னை பார்க்கணும். அந்த அளவுக்கு நீ முன்னேறி காட்டணும். இது மட்டும்தான் உன்னுடைய வைராகியமா இருக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிக்கிறாங்க கண்மணி. அதுக்கான ஓட்டமா ஓடுறாங்க. கண்மணிக்கு என்னென்ன டிஷ் எல்லாம் தெரியுமோ, சிறுதானிய உணவுல இருந்து எதெல்லாம் உடம்புக்கு ஹெல்த்தியோ அது எல்லாமே டெவலப்மெண்ட் பண்றாங்க. இது இந்த அளவுல இருக்கணும், இது இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா பார்த்து நம்ம கண்மணி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஜீவாவோட ஹோட்டல்ஸும் மெல்ல மெல்ல ரன் ஆகுது. ஜீவாவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. கண்மணி, இந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில அப்பாவோடைய கனவு ஆசைக்காக நான் இதை நடத்தணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா கடை இந்த அளவுக்கு இருக்கு, இதை பத்தி மட்டும்தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நிஜமாவே இந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகும் நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு இப்ப ஜீவா வந்து சொல்றாங்க. இது கண்மணிக்கு மட்டும் கிடையாது, அன்புவுக்கு தான். இவரோட ஐடியாவால தான் இது இந்த அளவுக்கு பாப்புலர் ஆயிருக்குன்னு சொல்லி 3 பேரும் தான் இதுக்கான காரணம்னு சொல்லி இப்ப அன்புவையும் ஒன் ஆஃப் த பிசினஸ் பார்ட்னரா வந்து ஜீவா வந்து சூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்ப நம்ம 3 பேரும் தான் இந்த ஹோட்டலை நல்லபடியா ரன் பண்ணணும். அதுல வர்ற பாதி ஷேரிங் ஆளுக்கு பாதி எடுத்துக்கலான்ற அளவுக்கு பேசிடுறாங்க. இதை கேட்டதும் கண்மணிக்கும் சந்தோஷமா இருக்கு, அன்புக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெண்ணிலா போயிட்டு நேரா ராஜேஸ்வரி கிட்ட வந்து, பாட்டி, அந்த கண்மணி ரோட்ல நின்று பிச்சை எடுப்பா, இடியப்ப கடை மட்டும்தான் நடத்துவான்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு ஹோட்டலை வந்து பயங்கர பாப்புலரா பண்ணிட்டு இருக்கா. இப்ப வரைக்கும் நல்ல ரீச்ல இருக்கு பாட்டின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு ரீச்ல இருக்குமா, அவங்க போக போக அது டவுன் ஆயிடும். இதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணாத, விடு வெண்ணிலா, பாத்துக்கலான்றாங்க. பாட்டி, அதே ஹோட்டல்ல தான் இப்ப அன்புவும் இருக்காங்களாம், அது உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேக்குறாங்க. என்ன சொல்ற, அன்புவும் அந்த ஹோட்டல்ல தான் இருக்கானா? ஆமாம் பாட்டி, அதுதான் எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா அன்பு வந்து உங்களை அவமானப்படுத்தினதா சொல்லிதான் வெண்ணிலவை வீட்டை விட்டு துரத்துனாரு. இப்போ ஒருவேளை கண்மணி அங்க இருந்து அன்புவோட மனசை மாத்திட்டா, கண்டிப்பா அதுக்கப்புறம் எனக்கும் அன்புக்கும் கல்யாணம் நடக்குமா? நடக்கவே நடக்காது. நீங்க ஏதாவது பேசி அன்புவை வந்து நாங்க கூட்டிட்டு வர்ற வழிய பாருங்க ப்ளீஸ் பாட்டின்னு சொல்றாங்க. ஆமா, நீ சொல்றதும் சரிதான், நான் இப்பவே போயிட்டு அன்பு கிட்ட பேசுறேன்னு சொல்லி இப்ப அன்பு வந்து இருக்காங்க. அன்பு கிட்ட வந்து, என்ன அன்பு, ஹோட்டலுக்குள்ள நீ வேலை பார்க்கணும் உனக்கு என்ன அவசியம் இருக்கா? வீட்டை விட்டு வந்து இத்தனை மோசமாச்சு, இந்த பாட்டியை பார்க்கணுன்ற எண்ணம் கூட உனக்கு வரலையா? ஏன் அன்பு இப்படி பண்ணிட்டு இருக்க? போயும் இந்த ஒன்னுத்துக்கும் உதவாத கண்மணி வேலை பார்க்குற இடத்துல நீயும் வேலை பார்க்கணும்னு உனக்கு என்ன அவசியம் இருக்குன்னு எல்லாம் சொல்லிட்டு கேக்குறாங்க. பாட்டி, இது நானா விருப்பப்பட்டு நானா தேடிக்கிட்டது. என்னுடைய கெரியருக்கு இது நல்லதா இருக்கும்னு எனக்கு தோணுது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம இந்த ஜீவா எனக்காக வந்து ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்காரு. அந்த பொறுப்பை நல்லபடியா நான் செய்யறேன். நான் சந்தோஷமா இருக்கேன், ஹாப்பியா இருக்கேன். இதுதான் எனக்கு நிம்மதி. இதை விட நிம்மதி எனக்கு வேற என்ன இருக்க போகுது பாட்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வெண்ணிலா வந்து, அன்பு, கோடிக்கான சொத்துக்கு அதிபதி நான் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த ஒட்டுமொத்த சொத்து உங்களுக்கு தான் சொந்தம். இதை விட 3 மடங்கு ஹோட்டலா ஆரம்பிக்கலாம். நீங்க போய் இங்க வேலை செய்யணும்னு என்ன அவசியம் இருக்கு? ப்ளீஸ் அன்பு, உங்களை இப்படிப்பட்ட நிலைமையில என்னால பார்க்க முடியல. வாங்க அன்பு, ப்ளீஸ் அன்பு வாங்கன்னு சொல்லி வெண்ணிலா கையை பிடிச்சி இழுக்க, உடனே அன்புக்கா பயங்கரமா கோபம் வருது. வெண்ணிலா கண்ணத்திலே பலான்னு ஒண்ணு விடுறாங்க. இங்க பாருடி, தேவையில்லாம என்ன கையை பிடிச்சி இழுக்கிறதோ என்கிட்ட பேசுறதோ வச்சுக்கிட்ட அவ்வளவுதான். நானும் கண்மணியும் ஈகோவால பிரிஞ்சிருக்கோம். நாங்க எப்பனாலும் சேருவோம், இல்ல சேராம இருப்போம். அது எல்லாமே எங்களுடைய விருப்பம் தான். கண்மணியோட புருஷனா மட்டும்தான் இப்ப வரைக்கும் நான் இருக்கேன். அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. தேவையில்லாம என்கிட்ட நெருங்கணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். என் பாட்டி உனக்கான இடம் கொடுத்துருக்காங்களா, அதோட நீ இருக்கணுமா, அதை மட்டும் நீ பார்க்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாம என்கிட்ட வந்து உன் வேலையை காட்டின, உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஒழுங்கு மரியாதை இங்கிருந்து போடின்னு சொல்றேன்லன்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை அடிக்கிறாங்க. உடனே கோபப்படுறாங்க ராஜேஸ்வரி வந்து, அன்பு, அவ உனக்காக பாடுபடுறா, நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறா.
அவளை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம உன்னை விட்டுட்டு எங்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவ அம்மா வீட்டுல போய் உட்காந்து இப்ப உனக்கு கூடவே வேலை பார்த்துட்டு இருக்காளே, அவளை நம்புற, நீயே வேணும்னு சொல்லிட்டு நீ என்ன அவளை அசிங்கப்படுத்தினாலும் அவமானப்படுத்தினாலும் அத கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம உன் பின்னாடியே வெண்ணிலா சுத்திட்டு வராளே, அவளை பத்தி கொஞ்சமாவது நீ யோசிச்சு பார்க்கலாம் இல்லைன்றாங்க. பாட்டி, எனக்கு உங்க மேல மதிப்பு இருக்கு, மரியாதை இருக்கு, எல்லாமே இருக்கு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இப்ப வரைக்கும் அமைதியா இருக்கேன். திரும்ப திரும்ப இந்த மாதிரி ஒரு விஷயத்த என்கிட்ட பண்ணாதீங்க பாட்டி. இந்த ஜென்மத்துல கண்மணி மட்டும்தான் என் பொண்டாட்டி. நாங்க சேர்ந்து வாழ்ந்தாலும் சரி, கடைசி வரைக்கும் சேராம இருந்தாலும் சரி, அவ கூட சந்தோஷமா வாழ்ந்த நினைவை மட்டுமே வச்சுக்கிட்டு நான் கடைசியில செத்து போயிடுறேன். திரும்ப இந்த கல்யாணத்தை பத்தி வெண்ணிலாவை என் கூட சேர்த்து வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் மனுஷனா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அன்பு கோவமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப சிவகாமி வந்து, இங்க பாரு வெண்ணிலா, நீ எதை நினைச்சும் வருத்தப்படாத. அன்புவை எப்படி என் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து உனக்கும் அன்புக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணுன்றத நான் பாத்துக்கிறேன். அன்பு உனக்கு தான் சொல்லி வெண்ணிலாவை ஆறுதல் படுத்துறாங்க. இப்ப வெண்ணிலா ஆசைப்பட்டது நடக்குமா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்.